சுயசான்று திட்ட வரையறைக்குள் இல்லாத குடியிருப்பு அல்லாத கட்டடங்களுக்கு அனுமதி வழங்க கட்டணம் நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறது. அண்மை தகவலாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மாநகராட்சிகளில் ஒரு சதுர மீட்டருக்கு 800 ரூபாய் முதல் 950 ரூபாய் வரை நிர்ணயம் செய்து தமிழக அரசு அரசாணை வெளியிட்டிருக்கிறது. அதேபோல நகராட்சிகளில் ஒரு சதுர மீட்டருக்கு 750 ரூபாய் முதல் 800 ரூபாய் வரை நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறது. பேரூராட்சிகளில் ஒரு சதுர மீட்டருக்கு 485 ரூபாய் முதல் 750 ரூபாய் வரை நிர்ணயம் செய்யப்பட்டிருப்பதாக அரசாணை தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது. சுயசான்று திட்ட வரையறைக்குள் இல்லாத குடியிருப்பு அல்லாத கட்டிடங்களுக்கு அனுமதி வழங்க கட்டணமானது நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறது. சுயசான்று திட்ட வரையறைக்குள் இல்லாத குடியிருப்பு அல்லாத கட்டடங்களுக்கு அனுமதி வழங்க கட்டணம் நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறது. ஒற்றை சாளர முறையில் கட்டட அனுமதி வழங்க ஒருங்கிணைந்த கட்டணங்களை நிர்ணயம் செய்து தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டிருக்கிறது. அதன்படி மாநகராட்சிகளில் ஒரு சதுர மீட்டருக்கு 800 ரூபாய் முதல் 950 ரூபாய் வரையிலும், நகராட்சிகளில் ஒரு சதுர மீட்டருக்கு 750 ரூபாய் முதல் 800 ரூபாய் வரை நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறது. அதேபோல பேரூராட்சிகளில் ஒரு சதுர மீட்டருக்கு 485 ரூபாய் முதல் 750 ரூபாய் வரை கட்டணமாக நிர்ணயம் செய்து தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டிருக்கிறது. அண்மை தகவலாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்தான கூடுதல் விவரங்களை எமது தலைமை செய்தியாளர் சிவா வழங்க கேட்கலாம். வணக்கம் சிவா, இந்த கட்டண நிர்ணயம் குறித்தான விரிவான தகவல்கள். திவ்யா, சுயசான்று திட்ட வரையறைக்குள் இல்லாத குடியிருப்பு அல்லாத கட்டடங்கள் இந்த ஒற்றை சாளர முறையில் கட்டட அனுமதி வழங்க ஒருங்கிணைந்த கட்டணங்களை நிர்ணயம் செய்து தமிழ்நாடு அரசு தற்போது ஒரு அரசாணையை பிறப்பித்திருக்கிறது. இந்த அரசாணையின்படி மாநகராட்சிகளில் ஒரு சதுர மீட்டருக்கு 800 ரூபாய் முதல் 950 ரூபாய் வரை நிர்ணயம் செய்யப்பட்டிருப்பதாக அரசாணையில தமிழக அரசு குறிப்பிட்டிருக்கிறது. அதே போன்று மாநகராட்சிகளை பொறுத்தவரை ஒரு சதுர மீட்டருக்கு 750 ரூபாய் முதல் 800 ரூபாய் வரை நிர்ணயம் செய்யப்பட்டிருப்பதாக அரசாணையில குறிப்பிடப்பட்டிருக்கிறது. பேரூராட்சிகள்ல ஒரு சதுர மீட்டருக்கு 485 ரூபாய் முதல் 750 ரூபாய் வரை நிர்ணயம் செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த கட்டணங்களை மாமன்ற கூட்டத்தில் வைத்து செயல்படுத்த வேண்டும் என்ற ஒரு உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு மாதமும் மாத இறுதியில மாமன்ற உறுப்பினர்களோடு நடைபெற்று வரக்கூடிய நிலையில் அந்த கூட்டத்தில் இது தொடர்பாக ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு இதனை முழுமையாக அமல்படுத்த வேண்டும் என தமிழக அரசு வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த அரசாணையில குறிப்பிடப்பட்டிருக்கிறது. எனவே ஒற்றை சாளர முறையில் கட்டட அனுமதி வழங்குவதற்கான இந்த ஒருங்கிணைந்த கட்டணங்களை தான் தமிழ்நாடு அரசு நிர்ணயம் செய்து அதற்கான அரசாணையை தற்போது பிறப்பித்திருப்பது தற்போதைய அண்மை செய்தியாக பார்க்கப்படுகின்றது. திவ்யா, விரிவான தகவல்களுக்கு நன்றி சிவா.